ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கி இருக்கிற லால் சலாம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமியோ ரோல்ல இந்த படத்துல நடிச்சிருக்கிறதுனால ரசிகர்கள் மத்தியில படம் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது. அதனால லால் சலாம் திரைப்படத்துக்கு அட்வான்ஸ் ஃப்ரீ ரிலீஸ் புக்கிங்ல நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதன் அடிப்படையில் முதல் நாள் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட விஷ்ணு விஷால், விக்ராந்த் ஆகிய இருவரும் லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. கிரிக்கெட் விளையாட்டை பின்னணியாக வைத்து ஜாதி மதம்னு அரசியலையும் சேர்த்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். முக்கியமா மத அரசியலுக்கு எதிரான படமாக இது இருக்கும்னு தெரிவிச்சிருந்தாங்க. லால் சலாம் ஃப்ரீ ரிலீஸ் அட்வான்ஸ் புக்கிங் படத்துக்கு பாசிட்டிவான வரவேற்பை கொடுத்திருக்கு. சென்னை, மதுரை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத் போன்ற சிட்டி ஏரியாக்கள்ல மட்டும் இல்லாம உலகம் முழுக்க டிக்கெட் புக்கிங் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கு. இதனால லால் சலாம் திரைப்படம் முதல் நாள்ல மட்டுமே உலகம் முழுக்க 5 கோடி ரூபாயை வசூலிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. லால் சலாம் முழுமையான ரஜினிகாந்த் படம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் முதல் நாள் வசூல் மட்டுமே 10 கோடி ரூபாய் இருக்கும்னு வெளியான தகவல் படக்குழுவினரை மகிழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. அதே போல ரஜினியோட கேமியோ ரோல் நல்லா இருக்குன்ற காரணத்தினால லால் சலாம் 100 கோடி ரூபாய் கெப்ல கூட இணைந்து விடும்னு பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்குது.